ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்களுடைய உச்சபட்ச இலக்கு, அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும்? தேர்தலில் போட்டியிடுறது. அப்படி ஒரு தேர்தலை தேர்தல் கமிஷனும் அறிவிச்சிட்டாங்க. அந்த தேர்தல் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஆமாங்க, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பற்றி தான் நான் பேசுகிறேன். அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திரு EVKS இளங்கோவன் சமீபத்தில் மறைந்ததை ஒட்டி கண்டிப்பாக அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி சாதாரண நபர்களுக்கே தெரியும் போது அரசியல் கட்சிகளுக்கு தெரியாதா? தேர்தல் கமிஷன் தேதி அறிவித்து அதற்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்து அப்போவும் நீங்கள் வேட்பாளர் அறிவிக்கலை, இல்லை தேர்தலில் போட்டியிடுவோமா மாட்டோமா அப்படிங்கிற உங்களோட நிலைப்பாடையே அறிவிக்கலை அப்படின்னா அப்புறம் என்ன அரசியல் கட்சி? தேர்தலில் போட்டியிடாமல் என்னங்க அரசியல் கட்சி? ஆமாம், நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் பாஜகவை பற்றி தான் சொல்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா நீங்கள் களத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிருச்சு, மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள், இந்த ஆட்சியை விரட்ட வேண்டும் என்ற குறிக்கோளில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? அப்போ அதை களத்தில் காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தணுமா வேண்டாமா? இந்த விஷயத்தை நான் எதிர்க்கட்சிகள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். பாஜகவாகட்டும், அதிமுகவாகட்டும், நாம் தமிழர் கட்சியாகட்டும், தமிழக வெற்றிக் கழகமாகட்டும், இவங்க 4 பேர் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளாக இருக்காங்க. இந்த 4 பேரில் அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க? தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு சார் தேர்தலை புறக்கணிக்கணும்? நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டீங்க. அப்போ ஏன் அவசரமாக அதிமுக போட்டியிடும்னு அறிவிச்சிங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா இப்போ எங்களுக்கு காரணம் புரியுது. ஏன்னா அப்போ அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. ஒருவேளை அதிமுக போட்டியிடாமல் போயிட்டு உடனே பாஜக நாங்கள் போட்டியிடுறோம்னு சொல்லியிருந்தா, ஆக்சுவலாக அந்த ஐடியாவில் தான் அண்ணாமலை அவர்கள் இருந்தார். பாஜக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தார். ஆனால் நீங்கள் அவசரமாக யாருக்கிட்டையும் கேட்காம ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவித்து கிட்டத்தட்ட 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் தோற்று போனீங்க. அதற்கு பிறகு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தலை புறக்கணிப்போம்னு புறக்கணிச்சாச்சு. இப்போ நடக்க போகிற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டதுக்கான காரணம் பாஜகவை போட்டி விடாமல் தடுக்க வேண்டும், ப்ளஸ் பாஜக போட்டியிட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும், ப்ளஸ் அதிமுக தொண்டர்கள் அவங்களுக்காக ஓட்டு போடுவாங்க. இதையெல்லாம் தடுக்கணுங்கிறது மட்டும்தான் உங்களோட நோக்கமே தவிர திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது உங்களோட நோக்கமே இல்லை. அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் தெரிஞ்சு போச்சு, இந்த இடைத்தேர்தலையும் தெரிஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடக்குது, ஆளுங்கட்சி மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க. அப்புறம் எங்கேருந்து போய் திமுகவை தோற்கடிக்கிறது? சும்மா வேணால் பேசலாம், டெய்லி நானும் வீடியோ போடலாம், நீங்களும் டெய்லியும் கேட்கலாம், கமெண்ட்டில் எழுதலாம். ஆனால் களம் வேறு மாதிரி இல்லை இருக்குது. அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சி ஜெயிச்ச தொகுதி. இப்போவும் காங்கிரஸ் கட்சி நின்னாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு அனுதாப ஓட்டு ப்ளஸ் திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கே சொல்ல முடியும். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை ஒத்துக்க முடியுமா? எதிர்க்கட்சிகளுடைய வேலை என்ன? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களை எதிர்த்து போட்டியிட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைப்பது, இல்லை உங்களுக்கு தேர்தல் அனுபவம் பெறுவது, களம் உண்மையிலேயே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்வது, இது எல்லாமே இருக்கு இல்லையா? தேர்தல் நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு காரணமாக? உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி ஏன் போட்டியிடல அப்படின்னா, இப்போ திமுக போட்டியிடுறதா முடிவு பண்ணிட்டாங்க, அதிமுகவும் களத்துக்கு வராங்க, பாஜக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 முனை போட்டி ஆகிடும். ஒருவேளை இந்த போட்டியில் பாஜக 2வது இடம் பிடிச்சி இவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்கன்னா உள்ளதும் போச்சு, முதலுக்கே மோசமாயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும். இல்லை களத்தில் போன தடவை பாஜக கூட்டணி எல்லாம் சேர்ந்து அவ்வளோதான் வாக்கு வாங்க முடிஞ்சது, 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனாங்க. இந்த தடவை கூட்டணி இல்லாமல் அதிமுக தனியாக இருக்குது. அப்படி தனியாக இருக்கிறபோது அவங்க எவ்வளோ வாக்கு வாங்குவாங்க? அப்போ அவங்களுடைய உண்மையான வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடைத்தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். அதனால் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக, இதிலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு அதை ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு பழி. ஆனால் இந்த பக்கம் திமுக கூட்டணி என்ன பண்ணுறாங்க? காங்கிரஸ் கட்சி நின்னாலே ஜெயிக்கும், அப்படிப்பட்ட தொகுதியில் திமுக அவங்கக்கிட்ட பேசி உடனடியாக சீட்டை வாங்கி நாங்கள் எங்கள் வேட்பாளரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கணக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா இதே சினாரியோ தான் கோயம்புத்தூர் தொகுதியில் நடந்தது. கோவை தொகுதி எப்பவுமே கம்யூனிஸ்ட் கட்சி தான் நிற்பாங்க, அங்கே திமுக நேரடியாக நிற்காது. அந்த நிலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேறு தொகுதியை ஒதுக்கிட்டு கோவை தொகுதியை திமுக தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அந்த தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற அந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால் திமுக vs பாஜக அப்படிங்கிற அந்த களத்துக்காக அவங்க அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த இடைத்தேர்தலையும் அப்படி நடக்குமா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா காரணமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டிய தொகுதியில் திமுக ஏன் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை அவங்களுக்கு இன்சைட் நியூஸ் ஏதாவது தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நம்மளுடைய கேள்விகள் ரொம்ப ரொம்ப எளிமையானது. இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியும், நீங்கள் இப்போ வரைக்கும் உங்களோட முடிவு அறிவிக்கலை. இனிமேல் முடிவு அறிவித்து யார் வேட்பாளர்னு அறிவித்து அதுக்கப்புறம் பிரச்சாரம்லாம் ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி. எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து 24 மணி நேரமும் 365 நாட்களும் வந்து தேர்தலை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு இந்தியா முழுவதும் பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எதற்காக இவ்வளோ சுணக்கமாக செயல்படணும்? ஒன்று, மாநில தலைவருக்கு அதிகாரம் கொடுத்து நீங்களே முடிவெடுத்து நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை கட்சியில் மேல்மட்டம் தான் வந்து முடிவெடுக்கும், மாநில தலைவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா நீங்களாவது சீக்கிரமாக முடிவெடுக்கணும். இப்படி ரெண்டும் கட்டானா அவரையும் முடிவெடுக்க விடாமல் நீங்களும் முடிவெடுக்காமல் இப்படியே லேட் பண்ணி என்ன தான் பண்ண போகிறீங்க? இதே தானே நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது. 2024 மே மாதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அப்போ இருந்தே வந்து தொகுதி உடன்பாடு, வேட்பாளர் பட்டியல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பண்ணுறதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் தான் வந்து நீங்கள் வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுறீங்க. யார் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. திருவண்ணாமலை தொகுதியில் நின்று திரு அஸ்வத்தமன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போன எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து நிறைய ஓட்டு வாங்கியிருக்கு, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய இடத்துக்கு நாங்கள் வந்து பிரச்சாரம் போயிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அதுக்கு யார் காரணம்? திமுகவும் அதிமுகவும் அதுக்கு காரணம். நீங்கள் உங்கள் கட்சி எடுத்த முடிவு தான் அது. கடைசி வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வரும்னு காத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவசரமாக தொகுதி உடன்பாடுகளை பண்ணி அவசரமாக வேட்பாளர்களை போட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட, அதாவது தொகுதியை முழுசாக கவர் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாத ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அப்புறம் எங்கிருந்து சார் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது? இப்போ அதே மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி தான் 2026 தேர்தலுக்கும் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறபோது சொன்னார், நம்ம வந்து 2026 தேர்தலுக்கு 500 நாட்களுக்கு முன்னாடி நம்ம வேட்பாளர் அறிவிக்கணும். 500 நாட்களுக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போது இன்னும் கரெக்டாக ஒரு 16 மாதத்தில் வந்து தேர்தல். அப்படி இருக்கிறபோது இன்னும் வந்து நம்ம கூட்டணியை இறுதி பண்ணல. அப்பவும் வந்து ஜனவரி 2025 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க போல இருக்குது. அதிமுக கூட்டணிக்கு வரும்னு அவர் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் அதையே பேசிகிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு புரியல. இப்போவே வந்து களத்தை தயார் பண்ணி இப்போ பாஜக ஒரு தனி கட்சி, தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய கட்சி, 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை தயார் செய்யுங்க. அதை யார் தடுக்க போகிறாங்க? எதற்காக அதுக்கு தயங்கணும்? 234 தொகுதிக்கும் 1க்கு 2 வேட்பாளராக தயார் செஞ்சு வச்சு அவங்கள களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த களத்தை எல்லாம் தயார் பண்ணி வச்சோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கடைசி நேரத்தில் சொதப்பணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க இப்போ இருந்தே வேலை பார்த்து ரெடியாக இருப்பாங்க. ஓகே, கூட்டணி வந்தால் வரட்டும், வரலைன்னா போகட்டும். வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒதுக்கணுமா கொடுத்துட்டு இங்கே கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்துங்க. இல்லையா நம்ம கட்சிக்காரங்க நிற்கட்டும், அவங்க பிரச்சாரம் பண்ணட்டும், வெற்றியோ தோல்வியோ களத்தில் பார்த்துக்கலாம், அவ்வளோதானே. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற தைரியம் கூட வந்து ஒரு தேசிய கட்சியான பாஜகவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிற போது தான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் வந்து நம்ம தமிழகத்துடைய 3வது பெரிய கட்சின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னா களத்தில் செயல்பாடுகளை காட்டணுமா வேண்டாமா? ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறதுனால இங்கே வந்து முடிவுகளை தாமதமாகத்தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னால் அதில் பிரயோஜனமே இல்லை. பாஜகவுக்கு இன்றைக்கி இருக்கிறது 2 சான்ஸ் தான். ஒன்று, மாநில தலைவருக்கு அதிகாரத்தை கொடுங்க. இதில் வந்து தலைவர் தேர்தல்லாம் வேறு நடந்துகிட்ருக்கு, அதோட குழப்பம் வேறு. இல்லையா, மேல்மட்ட குழு தான் முடிவெடுப்பீங்கன்னா உடனடியாக எடுத்துருங்க. அதை எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இப்போது அவங்க வந்து வேட்பாளர் அறிவிச்சாச்சு, அவங்க பிரச்சாரத்துக்கே போயிடுவாங்க. இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி நம்மளுக்கு தேர்தல், 8ஆம் தேதி ரிசல்ட்டு, 3ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். இப்போ அடுத்து பொங்கல் வந்தாச்சு. இன்றைக்கி வேட்பாளர் அறிவிச்சிங்கனாலும் பொங்கல் கழிச்சு தான் நீங்கள் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவீங்க.
அப்போது மொத்தமாகவே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் 18 நாள் கூட வந்து பிரச்சாரத்துக்கு இருக்காது. எல்லாத்தையும் யோசிக்க வேண்டாமா? ஏன் வந்து பாஜக இப்படி சொதப்புறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.